புதுச்சேரி தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். தொலைப்பாலம் நேரலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போவது நலமான வாழ்விற்கு யோகா பற்றி. நேயர்களை நமக்கு ஆலோசனைகள் வழங்குவதற்காக யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் மகேஸ்வரன் அவர்கள் வருகை புரிந்துள்ளார். அவர்களை நிகழ்ச்சியின் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் வரவேற்கிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். செய்முறை யோகா விளக்கம் செய்வதற்காக செல்வி ஆர்த்தி அவர்கள் வருகை புரிந்துள்ளார். அவர்களையும் வரவேற்கிறோம். நேயர்களை, நலமான வாழ்விற்கு யோகா பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 22722487 அல்லது 22722488. வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 0413 என்ற குறியீட்டு எண்ணை சேர்த்து எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்கு போலாம். டாக்டர், என்னோட முதல் கேள்வி என்னன்னா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் அப்படின்னா என்ன? இந்த நோய் இதை மூலமா என்ன மாதிரி நோய்கள்லாம் குணப்படுத்தலாம்? அதை பத்தி ஒரு விளக்கம் சொல்லுங்க. கண்டிப்பா. யோகா அண்ட் நேச்சுரோபதி என்று கூறப்படுகின்ற யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் என்பது இட்ஸ் அ ட்ரக்லெஸ் சிஸ்டம் ஆஃப் மெடிசின். எந்தவித மருந்துமே உட்கொள்ளாமல் நம்ம உணவே மருந்து என்கின்ற கோட்பாடுபடி, அது மட்டும் இல்லாமல் மருந்து இல்லாத தெரப்பிஸ், ட்ரக்லெஸ் தெரப்பிஸ், அதாவது மசாஜ் சிகிச்சை, மண் சிகிச்சை, நீர் சிகிச்சை, உபவாச சிகிச்சை, இயன்முறை சிகிச்சை, யோக சிகிச்சை, இது போன்ற பல சிகிச்சையின் மூலியமாக நம்ம பல நோய்களை நம்ம சரி பண்ணுறோம். ஸோ இந்த சிகிச்சை எல்லாமே முக்கியமாக இந்த பஞ்சமகாபூதாவின் கொள்கைப்படி, அதாவது பஞ்சமகாபூதம்னா இந்த உலகம் முழுக்க இருக்கிற எல்லா உயிரினங்களாகட்டும் எல்லாமே ஆகட்டும், இந்த பஞ்சமகாபூதங்களான நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு இதனால் தான் ஆனது. அதே மாதிரி நம்ம உடம்புலையும் இந்த பஞ்சமகாபூதத்தால் தான் ஆனது. இந்த நம்ம உடம்புல இருக்க மாற்றங்கள் அனைத்துமே இந்த பஞ்சமகாபூதத்தில் ஏற்படும், நம்ம உடம்புல இருக்க பஞ்சமகாபூதத்தில் ஏற்படுற மாற்றத்தால் தான் இந்த நோய் நொடிகள்லாம் வருது. அதற்காக நம்ம இந்த பஞ்சமகாபூதத்தை உபயோகப்படுத்தியே நம்ம குணப்படுத்துகிறோம். ஸோ இதுதான் யோகா மற்றும் இயற்கை மருத்துவம். அதில் என்னென்ன நோய் முக்கியமாக நம்ம குணப்படுத்தலாம்னா, முக்கியமாக இந்த வாழ்வியல் நோய்கள் என்று கூறப்படுகின்ற, அதாவது நம்ம லைஃப் ஸ்டைல் தப்பாக இருக்கிறதாலேயே நமக்கு நிறையா நோய்கள் வந்துடுது. லைஃப் ஸ்டைலில் முக்கியமாக எடுத்துக்கிட்டோன்னா முக்கியமாக 2 விஷயம் நம்ம சொல்லலாம். ஒன்று நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய உணவு முறை பழக்கம். இப்போ இந்த 2 விஷயங்கள் தப்பாக வரதால நிறையா நோய்கள் நமக்கு வருகிறது. காலையில் எழுந்துறதுலேருந்து நம்ம நைட் வரைக்கும் பண்ணுறது எல்லாமே லைஃப் ஸ்டைலில் தான் அடங்கும். அதில் இருக்கிற எல்லா மாற்றங்கள் தவறானது அனைத்துமே இந்த நோய்களுக்கு வித்திருக்கின்றது. ஸோ இது போன்ற வாழ்வியல் சம்மந்தப்பட்ட மாதிரியான நோய்களை அதிகமாக நம்ம குணப்படுத்தலாம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த நோய்கள், இந்த ஒபேசிட்டி என்ற உடற்பருமன், நீரிழிவு நோய், உயர் இரத்த அழுத்தம், ஆஸ்மா மற்றும் இதர மற்ற சுவாச கோளாறு உள்ள நோய்கள், பின்பு மூட்டு வலி, முடக்குவாதம், முதுகு வலி, கழுத்து வலி, இது போன்ற பிரச்சனைகள், அல்சர், அசிடிட்டி, இது போன்ற நோய்கள். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஜீரண மண்டலமான அந்த அல்சர், அசிடிட்டி, மலச்சிக்கல், ஹெமராய்ட்ஸ், பைல்ஸ், இது போன்ற நோய்கள். அது மட்டும் இல்லாமல் தூக்கமின்மை, இல்லை ஸ்லீப் அப்னியான அதிகமாக அவங்களுக்கு தூக்கம் வருகின்ற அந்த பிரச்சனை, அப்புறம் மன ரீதியான பல நோய்கள், அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் பிரச்சனைகள் போன்ற பல விதமான நோய்கள். இந்த நோய்கள் நான் கூறிய அனைத்து நோய்களுமே வாழ்வியல் சம்பந்தமான பிரச்சனைகள், வாழ்வியல் சரியாக இல்லாததால் வர பிரச்சனைகள் தான். இது அனைத்துமே நம்ம இந்த யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தால் நம்ம குணப்படுத்தலாம். டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம். தொலைப்பாலம். ஹலோ, நான் கவுண்டமந்திரி பேசுறேங்க. உங்க பேர் சொல்லுங்க ஐயா. சுப்பிரமணி சுப்பிரமணி பேசுறேன். டாக்டர் இருக்காங்க ஐயா, உங்க கேள்வி கேளுங்க ஐயா. வணக்கம் சார், சொல்லுங்க சார். யோகா வயசானவங்க செய்யலாமா இல்ல அதே தான் செய்யணுமாங்க? இல்லை, யோகான்றது பார்த்தீங்கன்னா எல்லாருமே செய்யலாம். அதாவது ஒரு 3 வயதுக்கு 3-4 வயதுக்கு மேலே இருந்து கொஞ்சம் விவரம் சொன்னால் புரிஞ்சு கற்றுக்கிற வயதிலிருந்து வயது முதிர்ந்தவர் வரை அனைவருமே செய்யலாம். இப்போ எங்கிட்ட யோகா சிகிச்சை எடுத்துக்கிறவங்க இல்லை யோகா கற்றுக்கிறவங்க எல்லாமே 80 வயசில் கூட முதல்ல கற்றுக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அதற்கு வயதுன்னு கிடையாது.
இப்போ எடுத்த உடனே பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே கடினமான ஆசனங்கள் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ எல்லாருக்கும் யோகான்னா வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழ நிற்கிறது, காலை தூக்கி வைக்கிறது, இது போன்ற ஆசனங்கள் தான் வந்து எல்லாருமே மனதில் வச்சுக்கிட்டு இது போன்ற ஒரு அச்சம் இருக்கிறது. யோகான்றது நிறைய பயிற்சிகள் இருக்கின்றன. ஆசனங்கள் மட்டும் இல்லாமல் மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி அதுவும் அவைகளும் இருக்கின்றன. யோகா வந்து ஃபிசிக்கலாக பண்ண முடியாதவங்க கூட வந்து படுத்துக்கிட்டே அமர்ந்துக்கிட்டே உக்காந்துக்கிட்டு பண்ணக்கூடிய இந்த தியான பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள்லாம் எவ்வளவோ இருக்குது. அது எல்லாருமே பண்ணலாம். ஸோ அதனால் அதுக்கு வயசு வரம்புன்னு குறிப்பிட்டு கிடையாது. அதே போன்று நோய்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நோய் ஸ்பெசிஃபிக்காக இருக்குதுன்னா அப்போ அந்த நோய்க்கு ஏற்ற மாதிரி எந்த ஆசனங்கள் பண்ணக்கூடாதோ அதை தவிர்த்துட்டு நீங்கள் வந்து எந்த ஆசனங்கள் பண்ணணுமோ அதை அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் அதிகமாக பண்ணலாம். நீங்கள் நன்றிங்க. தேங்க்யூ. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. டாக்டர், இப்போ அந்த அழைப்பாளர் கேட்டாங்க என்ன வயதுலேருந்து பண்ணணும், இன்னொன்று என்னன்னா என்ன காலகட்டத்தில் பண்ணணும், அதாவது காலையில் பண்ணணுமா மாலையில் பண்ணணுமா, அதை பற்றி ஒரு விளக்கம் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக. அதாவது பொதுவாக யோகா என்பது காலை நேரத்தில் பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு காலையில் ஒரு நம்ம யோகா பண்ணோம்னா இட் இஸ் வெரி குட். அதாவது நிறையா பேருக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது கிடையாது. என்ன காரணம்னா வந்து ஷிஃப்ட் சிஸ்டத்தில் வேலை செய்கிறாங்க. அது போன்ற சமயத்தில் இந்த சாயங்காலத்தில் பண்ணலாம். முக்கியமாக யோகா பண்ணும்போது எம்டி ஸ்டொமக்கில் யோகா பண்ணுறது நல்லது. அதுதான் டாக்டர். இப்போ நீங்கள் நிறைய சொன்னீங்க. இப்போ ஃபஸ்ட்டு உடல் பருமனுக்கு ரொம்ப எல்லாம் வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ நம்ம குண்டா இருக்கோமே, அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு என்ன யோகா பயிற்சி வந்து பண்ணால் அவங்க வந்து க்யூர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம் சொல்லுங்க சார். இன்னி காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உடல் பருமன் பிரச்சனைன்றது ரொம்ப அதிகமாக இருக்கின்றது. அதுவும் முக்கியமான காரணம் என்னென்னா இன்றைக்கி இருக்கிற இந்த போக்குவரத்து வசதிகளும் அது மட்டும் இல்லாமல் இந்த மின் உபகரணங்களும் முக்கிய காரணங்கள். இதெல்லாம் இருக்கிறதால நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப அதிகமாக கம்மியாயிடுது. இதுவே ரொம்ப முக்கியமான காரணம். இப்போ ஒரு சில பேருக்கு வந்து நார்மலாக வந்து ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டியால் அவங்களுடைய உணவு முறை பழக்கங்களால் இப்போ அவங்க ஒரு எவ்வளோ கலோரிஸ் இன்டேக் இருக்குதோ அவ்வளோ கலோரிஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஃபேட் அக்யூமுலேஷன் ஆக போகிறதில்ல. இப்போ அது மாதிரி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த உடல் பருமன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் மற்ற வேறு சிறு பிரச்சனைகளாலையும் இந்த உடல் பருமன் பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உதாரணத்துக்கு இந்த ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, இன்னும் மற்ற சில நோய்களாலையும் இந்த உடல் பருமன் ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு இந்த தைராய்டு பிரச்சனை, அப்புறம் இந்த பாலிசிஸ்டிக் ஓவரியன் சின்ட்ரம் அப்படின்னு கூறக்கூடிய பெண்களுக்கு ஏற்படுகின்ற மாதவிடாய் பிரச்சனைகள், இது போன்ற பிரச்சனைகள் இருப்பதனாலும் இதனாலையும் அவங்களுக்கு இந்த உடல் பருமன் பிரச்சனை ஏற்படலாம். சப்போஸ் அதனால தான் அந்த பிரச்சனை அங்கே இருக்குதுன்னா அவங்க வந்து அந்த நோயை முதல்ல குணப்படுத்தினாங்கன்னா தானாக வந்து அந்த உடல் பருமன் பிரச்சனை வந்து சரியாகும். இப்போ அந்த நோயை சரி பண்ணுறதுக்கும் இந்த யோகா பயிற்சி செய்யலாம். இப்போ உடல் பருமனுக்கு முக்கியமாக நம்ம என்னென்ன யோகா பயிற்சிகள் செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ யோகா பயிற்சிகள்னால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஆசனா மட்டும் சொல்ல போகிறதில்ல, நான் கரெக்டிவாக எல்லாமே சேர்த்து சொல்ல போகிறேன். நான் இப்போ சூரிய நமஸ்காரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 12 ஸ்டெப்ஸ் ஆஃப் ஆசனாஸ் உள்ள அந்த பயிற்சியை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து மிஸ் ஆர்த்தி பண்ணி காட்டுவாங்க, ஆர்த்தி அவர்கள் பண்ணி காட்டுவாங்க. இந்த சூரிய நமஸ்காரா வந்து அனைவருமே இது பண்ணாலே போதும். அதாவது ஒரு சுற்றில் வந்து 12 ஸ்டெப் இருக்கும். அந்த 12 ஸ்டெப்புக்கும் ப்ராப்பராக வந்து மூச்சோடு சேர்த்து அவங்க வந்து செஞ்சாங்கன்னா அதுவும் வந்து ஒரு 6 ரவுண்டு பிகினர்ஸ் பண்ணுறவங்க வந்து ஒரு 6 ரவுண்ட்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் கூடுதலாக போக என்னென்னா 12 ரவுண்ட்ஸ் கூட அவங்களுக்கு நேர அவகாசம் கால அவகாசம் இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக பண்ணலாம். அப்போ 12 ரவுண்ட் பண்ணும்போது 6 ஸ்லோ ரவுண்டு 6 ஃபாஸ்ட் ரவுண்டு அப்படியும் பண்ணலாம். ஸோ முதல்ல சூரிய நமஸ்காரம் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வரத்துக்கு தானே தவிர இப்போ இதையே பார்த்து நீங்கள் அப்படியே தனியாக பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கடினமாக இருக்கும். அதனால் ஒரு யோகா ஆசிரியரையோ யோகா மருத்துவரையோ நோய் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் யோகா மருத்துவரையோ நீங்கள் அணுகி நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இப்போ இந்த சூரிய நமஸ்காரத்துக்கு போகலாம். ஸோ முதலாவதாக இந்த யோகாவில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டி சொல்கிறோம், அந்த மாதிரி யோகாலையும் வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் சமஸ்திதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இவங்க வந்து இப்போ ரிலாக்ஸேஷனில் இருக்காங்க. இப்போ ரிலாக்ஸேஷனில் என்ன பண்ணணும்னா காலை வந்து கொஞ்சம் இடைவெளியை விட்டுட்டு கையை வந்து பின்னாடி கட்டிட்டு கழுத்தை சாய்ச்சிட்டு அவங்க இருக்காங்க. இதுதான் அந்த பர்ஃபெக்ட் ரிலாக்ஸேட்டிவ் போஸ்டர். இப்போ சப்போஸ் நீங்கள் கழுத்து வலி உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா அப்போ என்ன பண்ணலாம்னா கழுத்தை நேராக வச்சுக்கிட்டு கையை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் கழுத்து வலி இல்லை முதுகு வலி தோள்பட்ட வலி பிரச்சனை இருக்குது, எனக்கு கழுத்தை வந்து பின்னாடி தள்ளினா எனக்கு தலை சுத்தல் பிரச்சனை ஏற்படுதுன்னா நீங்கள் இந்த இதில் இருக்கலாம். ஸோ முதல்ல ரிலாக்ஸேஷன்லேருந்து சமஸ்திதிக்கு வரணும். கம் டு சமஸ்திதிக்கு வந்த அப்புறமேட்டு முதல்ல லெட்ஸ் கோ ஃபார் த சூரிய நமஸ்கார ரவுண்டு. முதல்ல இந்த நமஸ்கார முத்ராலேருந்து ஆரம்பிக்கிறோம். நமஸ்கார முத்ராக்கு வாங்க.
இப்போ இந்த ஒரு பயிற்சியிலையும் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆசனாவும் பண்ணும்போது அவங்க வித் இன்ஹேலேஷன் அண்ட் வித் எக்ஸலேஷனில் ப்ராப்பராக பண்ணுவாங்க. இப்போ மொதல் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ஹேல். இப்போ ஒன்று மூச்சு இழுத்துட்டு நிதானமாக அவங்க பேக்கில் பெண்ட் பண்ணுறாங்க, மூச்சோடு சேர்த்து பண்ணுறாங்க. இது ஒன்று. ஏன் மூச்சோடு சேர்த்து பண்ணுறாங்கன்னா அவங்க மூச்சோடு சேர்த்து பண்ணும்போது அவங்களுடைய மார்பு கூடு விரிவடையும் போது அவங்க ஈஸியாக வந்து கையை ஸ்ப்ரெட் பண்ணுறது ஈஸி. 2 எக்ஸேல். முன்புறம் குனிஞ்சி கீழே கால் பாதத்தை தொடுங்க, நெத்தியை கால் முட்டியில் வைக்கணும். நிறைய பேரால் வந்து கால் பாதத்தை தொட முடியாது. அப்படின்றவங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவு பெண்ட் பண்ணணும். ஆனால் முட்டி முக்கியமாக மடங்கக்கூடாது, அதுதான் முக்கியமானது. மூன்றாவது 3 இன்ஹேல். வலது கால் முன்னாடி, இடது கால் பின்னாடி. இப்போ கால் விரலும் கை விரலும் நேர்கோட்டில் இருக்கிறது. கால் விரலும் கை விரலும் நேர்கோட்டில் இருக்கிறது. தலை மேலே தூக்கி பார்த்துருக்காங்க. இப்போ ரன்னிங் ரேஸில் ஆன் த மார்க் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரியான போஸ்டில் இதில் இருக்காங்க. அடுத்ததாக 4 எக்ஸேல். முன்னாடி இருக்க காலை அப்படியே எடுத்து பின்னாடி எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்படி எடுத்துகிட்டு போகும்போது அவங்க உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சறுக்கு மரம் மாதிரியான ஒரு ஸ்லோப்பாக ஸ்லாண்டிங்காக இருக்குது. அதாவது ஹீப்பாகவும் இல்லை, அதேமாதிரி குழி விழுந்த மாதிரி அவங்களுடைய முதுகில் அதே போஸ்டில் இருக்குது. இது வந்து 4 எக்ஸேல். அடுத்ததாக 5 இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். முட்டி போட்டு குதிகால் மேலே உட்காடுறாங்க. இப்போ குதிகால் மேலே உக்காந்துக்கிட்டு தான் நெத்தி கீழே தோட்டணுமே தவிர எக்காரணத்தை கொண்டும் குதிகாலை விட்டு எழுந்திரிச்சு வந்து முன்னாடி நெத்தியை தீழே தொடக்கூடாது. அது தவறானது. நிறைய பேரால் தொட முடியாது. நிறைய பேருக்கு வயிற்றில் வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்கிறவங்களுக்கு, அதிகமான கொழுப்பு வயிற்று பகுதியில் இருக்கிறவங்களால வந்து தொட முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட குதிகால்லேருந்து எழுந்திரிச்சு வந்து முன்னாடி தொடுவாங்க. அப்போனா நாங்கள் என்ன சொல்கிறோன்னா வந்து உங்களால் நெத்தியை தொட முடியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் குதிகாலே உட்காருங்க, எந்த அளவு முடியுமோ அந்த அளவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து 5 இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். இது மூச்சு இழுத்து மூச்சு விடணும். அடுத்ததாக 6 இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். மூச்சு இழுத்து மூச்சு விடுங்க. திரும்ப 6 இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வயிற்று பகுதி, கால், முட்டி எல்லாமே தரையில் இருக்கும். ஆனால் வயிற்று பகுதிக்கும் முட்டிக்கு நடுவில் இருக்க அந்த பகுதியை வந்து மேலே லிஃப்ட் பண்ணிடுறாங்க. கை வந்து செஸ்ட் பக்கத்தில் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் 6 இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். 7 இன்ஹேல். மூச்சு இழுத்துட்டு தலையை மேலே தூக்குங்க, முதுகு மேலே தூக்குங்க. இது கோப்ரா போஸ் போன்ற, அதாவது புஜங்காசனா என்று கூறப்படுகின்ற கோப்ரா போஸ் போன்ற தோற்றமுடைய ஆசனம். அடுத்ததாக 8 எக்ஸேல். ஹிப்பை ரைஸ் பண்ணி கால் முட்டியை பார்க்கணும், இடுப்பை தூக்கிட்டு கால் முட்டியை பார்க்கணும். இது வந்து மவுண்டைன் போஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ குதிகால் முழுக்க அவங்க தரையில் வச்சுருக்காங்க. சில பேர் குதிகாலை கீழே வைக்கணுன்றதுக்கோசரம் ஃப்ரண்ட்டில் நடப்பாங்க. அது மாதிரி நடக்கக்கூடாது. எந்த அளவு முடியுமோ அந்த அளவு பண்ணணும். அடுத்தது 9 இன்ஹேல். பின்னாடி இருக்கிற இடது கால், முதல்ல வலது காலை வச்சாங்க, இப்போ இடது காலை வைக்கணும். இடது காலை எடுத்து முன்னாடி வைக்கணும். திரும்பவும் 2 கைக்கு நடுவில் வைக்கணும். கை விரலும் கால் விரலும் திரும்பவும் நேர்கோட்டில் இருக்கிறது. பொதுவாக ஆரம்பத்தில் பண்ணும்போது அது மாதிரி நேர்கோட்டில் இருக்காது. அதை வந்து நீங்கள் பெருசாக அதை நினச்சி இது வருத்தப்பட தேவையில்லை. நீங்கள் தினமும் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பழக்கத்தில் தானாக வந்துடும். திரும்ப 10 எக்ஸேல். இன்னொரு கால் எடுத்து முன்னாடி வைங்க. இப்போ திரும்பவும் அவங்க கால் முட்டியை மடக்காமல், கால் முட்டி நேராக இருக்கிறது. பின்பு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, கால் பாதை தொருட்டு அப்புறம் நெத்தியை கால் முட்டியில் வைக்கிறாங்க. அதுதான் மிக முக்கியமானது. அடுத்தது 11 இன்ஹேல். மூச்சு இழுத்துட்டு மேலே வாங்க. டோல் எக்ஸேல். ரிலீஸ் அண்ட் ரிலாக்ஸ். டோல் எக்ஸேல். திரும்ப நமஸ்கார முத்ரா. நமஸ்கார முத்ரா. இப்போ ரிலீஸ் அண்ட் ரிலாக்ஸ். இப்போ ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ரிலாக்ஸ் பண்ணும்போது திரும்பவும் காலை கட்டிட்டு கையை பின்னாடி கட்டிட்டு கழுத்தை சாய்க்கிறாங்க. அதாவது முக்கியமாக உடற்பயிற்சிக்கும் யோகா பயிற்சிக்கும் மிக முக்கியமான விஷயம் அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா, உடற்பயிற்சி என்பது நம்ம முக்கியமாக உடலை மட்டும்தான் வந்து முக்கியமாக நம்ம டார்கெட் பண்ணுறோம். அதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து பயிற்சி கொடுக்குறோம். பொதுவாக உடற்பயிற்சி பண்ண உடனே எல்லாரும் ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க. டயர்ட் ஆகிட்டு திரும்ப அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது அந்த. ஆனால் இதே யோகா பயிற்சி என்பது உடல், மனது, ஆன்மாவையும் சார்ந்தது. அதேமாதிரி யோகா பண்ணாங்கன்னா டயர்டாக மாட்டாங்க, புத்துணர்ச்சி அடைவாங்க. இது இந்த வித்தியாசத்தை அனைத்தையும் எது பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பண்ண போகிற அந்த ரிலாக்ஸேஷன் தான். ஏன் இந்த ரிலாக்ஸேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிலாக்ஸேஷன் எப்படி பண்ணணும்னா, காலை கட்டி வைக்கணும், கையை பின்னாடி கட்டணும், கழுத்து சாயணும், கண்ணை மூடணும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒரு உறுப்பாக அவங்களுடைய மனகவனத்தை எடுத்துகிட்டு வரணும். ஸோ மனகவனத்தை எடுத்துகிட்டு வந்து எந்த உறுப்பில் என்ன மாற்றம் நேர்ந்து இருக்கிறது என்பதை கண்டறிய வேண்டும். இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக என் உடல் எவ்வாறு இருந்தது,
இந்த பயிற்சி செய்ததற்கு பிறகு என் உடல் எவ்வாறு இருக்கிறது, எந்த இடத்தில் மாற்றம் நேர்ந்திருக்கிறது என்று கண்டறிந்து எந்த இடத்தில் மாற்றம் இருக்கிறதோ அந்த இடத்தை கூர்ந்து கவனிக்க வேண்டும். மாற்றம் என்பது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஏதேனும் ஒரு அசௌகரியமாக இருக்கலாம், இல்லை பிடிப்பாக இருக்கலாம், எதுவாக வேண்டினாலும் இருக்கலாம். எங்கே மாற்றம் இருந்தாலும் அந்த இடத்திற்கு உங்களுடைய கவனத்தை எடுத்துக்கொண்டு சென்று மனதால் உங்களுடைய அந்த மாற்றத்தை குணப்படுத்த வேண்டும். இப்போ பண்ணது இந்த சூரிய நமஸ்காரன்றது ரொம்ப எளிதாக நீங்கள் கற்றுக்கிட்டு இதை மட்டுமே நீங்கள் வந்து யோகாவை நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். சரி, யோகான்றது யோகா ஆசனம் மட்டும் சூரிய நமஸ்காரம் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சூரிய நமஸ்காரன்றது ஒரு உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு இதாக இருக்குது. அதன் பிறகு நீங்கள் ஆசனா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியாக நீங்கள் ஈஸியாக ரொம்ப நல்லா நீங்கள் அந்த ஆசனாவை நீங்கள் பண்ணலாம். இப்போ நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம் தொலைப்பாலம். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க ஐயா. உங்க கேள்வி கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. சொல்லுங்க சார். 60 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு மூட்டு வலிக்கு என்ன யோகா செஞ்சா உடல் நல்லது? கண்டிப்பாக சார். 60 வயது மேலே உள்ளவங்க மூட்டு வலிக்கான ஆசனங்கள் இருக்கிறது. அது பின்வரும் ஆசனங்கள் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அப்போ அதில் நாங்கள் வந்து குறிப்பிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி, இந்த ஆசனங்கள் வந்து மூட்டு வலிக்கு நீங்கள் பண்ணலாம் அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம். மூட்டு வலிக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் உடல் பருமன் அதிகமாக வெயிட் அதிகமாக இருக்கிறீங்கன்னா அதனால் வந்து உங்களுக்கு மூட்டு வலி அதிகமாக இருக்கலாம். அப்போ நீங்கள் வந்து வெயிட் நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா மறைமுகமாக வந்து உங்களுக்கு கால் மூட்டு வலி கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொடையில் இருக்கும் தசை பகுதிகளை நன்றாக வலுப்படுத்த வேண்டும். அதற்கான ஆசனங்களும் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த யோகா பயிற்சி மட்டுமே இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா உணவு முறையிலையும் நிறையா மாற்றங்கள் ஏற்படுத்தணும். நீங்கள் இப்போ யோகாவை நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு பசி நல்லா எழுப்பும்போது நிறையா நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுவும் வந்து சூஸியாக சாப்பிடாம நீங்கள் சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறையா நீங்கள் உணவு சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு வந்து அதனால் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படாது. அப்போ உங்களுக்கு சைமில்டேனியஸாக வந்து நீங்கள் யோகாவும் நீங்கள் பண்ணணும், அதோடு சேர்ந்து நீங்கள் அந்த உணவு முறையிலையும் நீங்கள் நிறையா மாற்றங்கள் ஏற்படுத்தணும். படுத்துனீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக அந்த நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு வெயிட்டும் கம்மியாகும், அதே சமயத்தில் கால் மூட்டு வலியும் உங்களுக்கு கம்மியாகும். அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. டாக்டர், இப்போ யோகா பண்ணிட்டே இருக்காங்க, திடீர்னு நிறுத்திட்டாங்கன்னா அவங்களுக்கு உடல்ல ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குமா? ஓகே, அதை பத்தி கண்டிப்பாக சொல்கிறேன். அதாவது ஒரு பழக்கம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு விஷயம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா அதை நம்ம விட மாட்டோம். உதாரணத்துக்கு நம்ம வந்து பல் விளப்பது எடுத்துக்கோங்க. நம்ம டெய்லி பல் விளக்குறோம். பல் விளக்கம்ன்றது அதுவும் வந்து ஒரு பழக்கம்தான். அதை நம்ம வந்து என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து பல் விளக்காமல் இருந்தோன்னா நம்ம என்ன ஆகிடுது, நமக்கு ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குதுல்ல. அதே மாதிரி தான் யோகா பயிற்சி என்பதும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தொடர்ந்து பண்ணி ஒரு வாரம், ஒரு சில வாரங்கள், மாதங்கள் நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் தெரியும். நிறையா உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள், வலிகள் எல்லாமே சரியாக போகிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா ஹெல்த்தி அண்ட் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணும்போது யூ வில் ஸ்டார்ட் கெட்டிங் யூஸ்ட் வித் தட் திங் ப்ராக்டிஸ். அப்படின்னும் போது நீங்கள் வந்து அந்த பழக்கத்தை நீங்கள் விடுறதே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் யோகா பண்ணலனாலும் அந்த நாள் வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ சப்போஸ் யோகா பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றதுன்னா அப்போ அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அதனால் வந்து ஒன்றும் பக்க விலை ஒன்றுமே வரப்போகிறது இல்லை. இப்போ நீங்கள் யோகா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ஃபீல் பண்ணுவீங்க. யோகா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய சுவாசம்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும், எந்தவித தடையும் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ அதை நீங்கள் விடும்போது வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அந்த யோகா பண்ணுறதுனால இருக்கிற எஃபெக்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காதால நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி எனர்ஜெட்டிக்காக இருந்துட்டு இப்போ ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்களே தவிர, ஆனால் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கான எந்தவித சைடு எஃபெக்டோ இல்லை காம்ப்ளிகேஷன்ஸோ விட்டுறதால ஒன்றும் பெருசாக ஆகிடாது. ஆனால் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விட மாட்டீங்க. இன்னும் மேலே இன்னும் நிறையா யோகா கற்றுக்கணும், இன்னும் நீங்கள் இது பண்ணிக்கணும் தான் நீங்கள் வந்து விருப்பப்படுவீங்க. பல பயனுள்ள தகவல்கள் நிகழ்ச்சியில் காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி சிறிய இடைவேளை. சிறிய இடைவேளைக்கு பின் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் பார்த்து கொண்டிருப்பது நலமான வாழ்விற்கு யோகா. நேயர்களை, உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 22722487 அல்லது 22722488. வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 0413 என்ற குறியீட்டு எண்ணை சேர்த்து எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். டாக்டர், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம் உடல் பருமனுக்கு என்ன மாதிரி யோகா பண்ணணும், அதுக்கு வேற ஏதாவது யோகா மாதிரி இருக்கா டாக்டர்? அதை பத்தி சொல்லுங்க சார். இப்போ இதோட சேர்த்து பொதுவாக உடல் பருமன்னாவே முக்கியமாக வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஆடாக ஃபீல் பண்ணுற என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, நம்ம வயிற்றில் அதிகமாக இருக்கிற அந்த கொழுப்பு அதுதான். அதை நம்ம கம்மி பண்ணுறதுக்கு
இப்போ கபாலபாதி அப்படின்ற கிரியா வகையை சேர்ந்தது. அது மூச்சு பயிற்சி போன்று இருந்தாலும் அதை நாங்கள் கிரியா வகையை சேர்ந்த ஒன்றாகும். இப்போ அது நீங்கள் பண்ணிங்கன்னா அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. டாக்டர், நம்ம அதை பார்க்கறதுக்குள்ள ஒரு அழைப்பாளர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் தொலைப்பாலம். ஹலோ, வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. உங்க சந்தேகத்தை சொல்லுங்கம்மா. அதுதான் எனக்கு தான் வயசு வந்து 77 ஆகுது. உங்க பேர் சொல்லுங்க. எனக்கு கேன்சர் வந்து ஆபரேஷன் பண்ணி 12 வருஷம் ஆச்சு. நல்லா இருக்கேன். அப்புறம் சுகர் இருக்கு, பிரஷர், கால் வந்து மூட்டு பந்துகிட்ட மூட்டு 2 கீழே விழுந்ததுல உடஞ்சு அது ஆபரேஷன் பண்ணியாச்சு. ஆனா நைட் எல்லாம் அது நல்லா 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. கால் எல்லாம் இழுக்குது, நரம்போட இழுத்துட்டே போகுது, பாதம் இழுக்கத்தோட இழுக்குது. என்ன யோகா செய்யலாமா? இருக்கு கண்டிப்பா. வாக்கிங் போகலாமா? ஓரளவு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள மட்டும் நடமாடிக்கிட்டு இருக்கிறேன். டயட் என்ன சாப்பிடலாம்? கண்டிப்பாக என்ன செய்யலாம்னு எனக்கு சொல்லுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு வந்து நிறையா பிரச்சனைகள் இருக்கின்றன, அதுவும் கோமார்பிடிட்டிஸ். அதாவது பொதுவாக இந்த ஒபேசிட்டின்ற பிரச்சனை வந்துட்டாலே அதுக்கு நிறையா, அது கூடயே வந்து ஒரு சில வருடங்களில், அதுவும் ஒரு 40 வயசுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த நீரிழிவு நோய் வருவதற்கோ, உயர் ரத்த அழுத்தம் வருவதற்கு, மற்ற இருதய நோய் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகி விடுகின்றன. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா யோகான்றது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நோய்க்கு எடுத்துக்கிற மருந்து வந்து மற்ற நோய்க்கு வந்து அது பயனளிக்காது. ஆனால் அதே வந்து இப்போ யோகா எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நீங்கள் பண்ணுற யோகாவிலே வந்து உங்களுக்கு ஹோலிஸ்டிக்காக உங்கள் வந்து உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து சரியாகும் அது சைமல்டேனியஸாக. அதாவது நம்ம யோகா மூலிமா வந்து நம்ம வந்து ஒரு நோயை மட்டும் நம்ம சரி பண்ண டார்கெட் பண்ணல, நம்ம உடம்பை சரி பண்ண தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணுறோம். அதனால் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் யோகா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இப்போ இவங்க இதுக்கு முன்னாடி பண்ணாங்கல்ல இந்த ஃபார்வர்ட் பெண்டிங் ஆசனா, அதுனா நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரிய நமஸ்காரம்னா பண்ணாமல், முன்புறம் குனிந்து செய்யும் ஆசனங்கள்லாம் நீங்கள் பண்ணாமல், அது ரொம்ப சுலுவாக ஈஸியாக உங்களுடைய உடம்புடைய பிரச்சனைகளோட தீவிரத்துக்கு ஏற்ற போன்று நீங்கள் என்ன பண்ணலாம்னா தளர்வு பயிற்சி என்று சொல்லக்கூடிய பயிற்சிகள் நீங்கள் வந்து பண்ணலாம். அதனுடன் வந்து பார்த்தீங்கன்னா முன்புறம் குனிஞ்சு செய்கிற ஆசனங்கள் ரொம்ப அதிகமாக பண்ணாமல், ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த முதுகு வலி பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கிறதால தான் வந்து உங்களுக்கு ரேடியேட்டிங் பெயின் வந்து உங்களுடைய கைகள் கால்கள் பிரச்சனைலாம் வந்து வலி உங்களுக்கு அந்த நரம்பு மாதிரி இழுக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா, அதுதான் காரணம் வந்து. அப்போ நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பெண்டிங் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது, அப்போ பேக்வர்ட் பெண்டிங் மட்டும்தான் நீங்கள் பண்ணணும் ஈஸியாக. அது மட்டும் இல்லாமல் நடைப்பயிற்சி நீங்கள் கேட்டிங்க. நடைப்பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக உங்களுடைய சிவியாரிட்டி ஆஃப் த இதை பொறுத்து தான். இப்போ ஒரு சில பேருக்கு ரொம்ப சிவியராக இருக்கும் கால் மூட்டு தேய்மானம், அவ்வளோ சிவியராக இருக்கவங்க வந்து நடந்தாங்கன்னா இன்னும் மேற்கொண்டு தான் வலிக்கும். ஆனால் அது போன்ற நடைப்பயிற்சி செல்ல முடியாதவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற யோகா பயிற்சி செய்வதன் மூலியமாக நடைப்பயிற்சியில் வந்து எவ்வளோ எஃபெக்ட் இருக்குதோ அதை விட அதிகமான எஃபெக்ட் வந்து உங்களுக்கு யோகா பயிற்சியில் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்மளுடைய உடம்புல வந்து 600க்கும் மேற்பட்ட தசைகள் இருக்கின்றன. நடைப்பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ தசையை வந்து நம்ம செயல்படுத்துறது கிடையாது. ஆனால் இந்த யோகா பயிற்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து தளர்வு பயிற்சியில் முக்கியமாக ஒரு மூட்டுக்கும் எல்லா விதமான அசைவுகளும் கொடுக்கும்போது அப்போ எல்லா விதமான தசைகள் நீங்கள் செயல்படுத்துறீங்க. இப்போ எல்லா விதமான தசைகளை செயல்படுத்தும் போது உடல் முழுக்க ரத்த ஓட்டம் அதிகமாகின்றது. உங்களுடைய நர்வ் சப்ளை, பிளட் சப்ளை எல்லாம் நல்லா வரதால உங்களுக்கு வந்து உங்களுடைய பிரச்சனை ஒன்று சிறிதாக வந்து சரியாகிடும். அதுதான். அதனால் நீங்கள் உங்களுக்கான அந்த லூசனிங் எக்ஸசைஸ் ஆசனங்களும் நாங்கள் வந்து பண்ணி காட்டுவோம். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் டயட் கேட்டிங்க. டயட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யோகாவில் வந்து முக்கியமாக 3 விதமாக டயட் சொல்கிறோம். அதாவது சாத்விக் டயட்டு, தாமசிக் டயட்டு, ராஜசிக் டயட் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் யோகிக் டயட்டுன்னு நம்ம சொல்கிறது. இப்போ ராஜசிக் டயட் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து உணவு உண்பார்கள். அதிகமாக அவங்களுக்கு ஸ்பைசஸ்னால் இருக்கும், எண்ணெய் இருக்கும், ரொம்ப சுவையாக லக்ஸூரியஸாக ஆடம்பரமாக சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் இதை வச்சு அதுக்கு சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிகமாக உண்ணுவாங்க. இதே தாமசிக் ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பசி அடங்கினா போதும் அப்படின்ற ஆட்டிடியூடில் மனோபாவத்தில் அவங்க வந்து உணவு உண்ற பழக்க முடியவங்களாக இருப்பாங்க. அதுவும் முக்கியமாக வந்து அவங்க தாமசிக் ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை சமைச்ச உணவையே திரும்ப மீண்டும் சூடு பண்ணி இல்லை திரும்ப சமைச்சு சாப்பிட்றது, அப்படி இல்லைன்னா நேற்று சமைச்ச உணவை வந்து திரும்ப சாப்பிட்றது, இது போன்ற உணவுகள் வந்து அதிகமாக நியூட்ரிஷத்துக்கு முக்கியம் கொடுக்காம அது மாதிரி வந்து அது போன்ற உணவுகள் வந்து இந்த தாமசிக் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சாத்விக் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து இந்த பேலன்ஸ்டு டயட், சரிவரிக உணவு. முக்கியமாக நியூட்ரிஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அதாவது ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய உணவாகவும் இருக்கும்.
அதே மாதிரி ஈஸியாக செரிமானம் ஆக மட்டும் இல்லாமல் ஈஸியாக எக்ஸ்க்ரீட்டபிள், ஈஸியாக வெளியேற்றக்கூடியதாக இருக்கும். நிறையா பேர் சில உணவுகள் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு அடுத்த நாள் வந்து மலசிக்கல் ஆகிடும். ஏன்னா அவங்களுடைய உணவில் வந்து போதிய நார் சத்து இருக்காது, போதிய நீர் சத்து இருக்காது, போன்ற நீர் சத்து உள்ள காய்கறி பழங்கள்லாம் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ ஆனால் அந்த சாத்விக உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சரிவரிகமாக எது சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்குமோ, எதை சாப்பிட்டா வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாகுமோ, எது சாப்பிட்டா அது செரிக்கிறது ஈஸியோ, எது சாப்பிட்டா அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு, அந்த நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியோ, எதுக்கு வந்து ஜீரணம் ஆகிறதுக்கு கட்டாயம். அதாவது நீங்கள் ரொம்ப ஹை கலோரி ஃபுட்டாவோ இல்லை கறி, ரொம்ப நான் வெஜிடேரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் வெஜிடேரியனே வந்து ஹை கலோரி தான். இப்போ மீட்னா எடுத்துக்கிட்டிங்க, ரெட் மீட்னா எடுத்துக்கிட்டிங்க, இந்த மாமிசங்கள்லாம் வகைகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயே வந்து கலோரி ஜாஸ்தி, ஏன்னா அதில் கொழுப்பு இருக்குது. அதையும் நம்ம சமையலின் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து கூடுதலாக அதை வந்து எண்ணெய் அதெல்லாம் போட்டு சமைக்கும் போது என்ன ஆகிடுதுன்னா அது உங்கள் வயிற்றில் ஜீரணமாகிறதுக்கான நேரம் ரொம்ப அதிகமாகிடுது. அப்போ அந்த உணவுலேருந்து கிடைக்கிற அந்த நியூட்ரிஷனை விட உங்கள் உடம்பு அதை ஜீரணம் பண்ணுறதுக்கான செலவு பண்ணுற நியூட்ரிஷன் வந்து ரொம்ப அதிகமாகிடுகின்றது. ஸோ அது மாதிரி இல்லாமல் சாத்விக் ஃபுட்டுன்றது ஈஸியாக டைஜஸ்டபிளான ஃபுட்டாக இருக்கும். ஸோ அது மாதிரியான ஃபுட்டு வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அந்த யோகா நம்ம பண்ணோன்னா, இப்போ அவங்க கேட்டாங்க எனக்கு இந்த பிரச்சனைனா இருக்குது, நான் என்ன பண்ண முடியும்னு கேட்டாங்க. அப்போ அந்த யோகாவும் சேர்ந்து பண்ணிவிட்டு இது மாதிரியான உணவும் சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். உங்களுக்கு அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு அழைப்பாளர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். தொலைப்பாலம். வணக்கம் சார், சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்க ஐயா. பேர் வந்து சிவசுப்ரமணியன், தூத்துக்குடியில இருந்து பேசுறேன். ஏஜ் 40. சொல்லுங்க ஐயா, டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வி கேளுங்க ஐயா. சார், ப்ரீ டயாபிட்டிஸ் லெவல்ல இருக்கிறேன் இப்போ, என்னோட ஸ்டேஜ். இப்போ எனக்கு இதுக்கு ப்ரீ டயாபிட்டிஸ்க்கோ இல்ல டயாபிட்டிஸ்க்கோ ஏதாவது யோகா இருந்தது? கண்டிப்பா நல்லா நீங்க கேட்டீங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீ டயாபிட்டிஸ் அப்படின்னு சொல்லும் போதே இவர் வந்து ஒரு ஹெல்த் கான்சியஸ் பர்சன் தான். ஏன்னா இப்போ இன்னி காலகட்டத்தில் சக்கரை நோயே இருக்கிறவங்களே வந்து ஒழுங்காக மாத்திரை எடுத்துக்காமல் தானே உடம்பு சரியாகிடும், எனக்கு எல்லாம் சிம்டம்ஸ் தான் பார்க்குறாங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து மூட்டு வலின்னு சொன்னாங்க, எனக்கு உடம்புல வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி வலிக்கான பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, உடனே மருத்துவர் போய் அணுகுறாங்க, மாத்திரை வாங்கிக்கிறாங்க. ஆனால் இது போன்ற நீரிழிவு நோய், இது போன்ற பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிபி, இது போன்ற பிரச்சனைகள்னால் ஏசிம்டமேட்டிக், எந்தவித அறிகுறியுமே இருக்காது. ஸோ அப்போ அது போன்ற பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுவும் நிறைய பேருக்கு தனக்கு சக்கரை நோய் இருக்கிறதே தெரியாது. எப்படி தெரிய வரும்னா, எப்பயாவது வேறு ஏதாவது ஒரு நோய்க்கு ஏதாவது டெஸ்ட் செக் பண்ண போயிட்டு, இல்லைனா வந்து பீரியாடிக்கலாக எவாலுவேட் பண்ண போயிட்டு தான் அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதுதான் இப்போ ப்ரீ டயாபிட்டிக்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரம்ப கட்டமாக இருக்கும். ஸோ இந்த கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து வாழ்வியல் முறை மாற்றத்தின் மூலியமாகவே நம்ம கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஸோ நாங்கள் வந்து இப்போ டயாபிட்டிஸ்லேயே வந்து ப்ரீவென்ஷன் பல விதமாக ப்ரிவென்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ப்ரீவென்ஷன் என்னன்னு கேட்டால், ப்ரீ மாடல் ப்ரீவென்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த 40 வயசானா சக்கரை நோய் வரும்னு சொல்லிட்டு 20 வயசுலேருந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டு யோகானா பண்ணிக்கிட்டு அதுபடி இருக்கிறது. இப்போ நீங்கள் வந்து பிரைமரி ப்ரிவென்ஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சக்கரை நோய் வர்றதுக்கு அளவுக்கு பார்டரில் இருக்குது, இல்லை கொஞ்சம் கூடுதலாக அதிகமாக இருக்கிறது, டாக்டர் வந்து எனக்கு மருந்து சாப்பிட வேணால் ரொம்ப கம்மியான டோசேஜ் கொடுத்துருக்காங்க, ஆனால் எனக்கு எச்சரிக்கையாக இருக்க சொல்லியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் சில வருஷங்களில் எனக்கு சக்கரை நோய் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றவங்க நீங்கள். ஸோ அப்போ நீங்கள் எல்லாமே வந்து சக்கரை நோய் வந்து மாத்திரையே சாப்பிடாத அளவுக்கு ஓரளவுக்கு ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப முக்கியமாக நான் சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் 2. 1 நீங்கள் செய்கிற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, 2வது வந்து நீங்கள் உண்ணுகின்ற உணவு. ஸோ இதுதான். அதே மாதிரி இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு சக்கரை நோய் இருந்தாலும் நீங்கள் மருந்தோட டோசேஜை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நாளுக்கு நாள் என்ன ஆகும்னா, ஆரம்ப கட்டத்தில் ஒரு வேளை மாத்திரை எடுத்துப்பாங்க சக்கரை நோய்க்கு, போக போக 2 வேளை ஆகிடும். அப்புறம் தொடர்ந்து என்ன ஆகிடுவாங்க, ஒரு சில வருடங்கள் கழிச்சு மாத்திரைலாம் சாப்பிட்டா சக்கரை கண்ட்ரோல் ஆகாத லெவலுக்கு இன்சுலின் ஊசி போட்டுக்கிற அளவுக்கு டைப் 1 டயாபிட்டிஸாக மாறிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு போகாமல் கம்மியாக அதே லெவலில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், இந்த சக்கரை நோய் மூலியமாக வர்ற காம்ப்ளிகேஷன்ஸை தவிர்க்கிறதுக்கும் இந்த யோகா பயிற்சி, இந்த உணவு பயிற்சியின் மூலிமா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பயணிக்கலாம். இப்போ உங்களுக்கு சக்கரை நோய் மட்டும்தான் இருக்குது, எனக்கு மற்ற வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது, உதாரணத்துக்கு எனக்கு இந்த முதுகு வலி பிரச்சனை, அப்படி இல்லைன்னா எனக்கு இந்த பிபி, இந்த இருதய நோய், இது போன்ற பிரச்சனைகள் எனக்கு எதுவும் கிடையாது அப்படின்லாத பட்சத்தில் நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கல்ல சூரிய நமஸ்காரம் பண்ணாங்கல்ல, இந்த சூரிய நமஸ்காராவே நீங்கள் கற்றுக்கிட்டு இது நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். அதன் கூட சேர்ந்து நீங்கள் வந்து இந்த ஃபார்வர்ட் பெண்டிங் ஆசனாஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது. சக்கரை நோய்க்கு வந்து இந்த ஆசனங்கள், இந்த சூரிய நமஸ்காரம்னா பண்ணுறதால ஒன்று, இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது கொள்ளும்போது உங்களுக்கு வந்து இந்த ரத்தத்தில் இருக்க அதிகப்படியான இருக்க குளுக்கோஸ் எல்லாமே யூட்டிலைஸ் ஆகுது. 2வது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தசையுடைய தடிமம் அதிகமாகிறதால
உங்களுக்கு யூ ஆர் ப்ரொவைடிங் அ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஃபார் த குளுக்கோஸ் வந்து குளுக்கோஜனாக கன்வெர்ட் ஆகி கிளைக்கோஜனாக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு மசில்ஸில் ஸ்டோர் ஆகும். அதுக்கு உங்களுக்கு மசில் போதிய அளவுக்கான தசை தடிமம் இருக்கணும், அப்போ தான் வந்து அது போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அதுக்கும் ஏற்படுத்து. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கணையத்தை வந்து கணையத்துக்கு ரத்த ஓட்டம் நரம்பு மண்டலம் அனைத்தையும் அதிகப்படுத்தி கணையத்துடைய ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தி உங்களுக்கு இயற்கையாகவே அந்த இன்சுலின் சுரக்குவதை அதிகப்படுத்துகின்றது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த முன்புறம் குனிந்து செய்யக்கூடிய ஆசனங்கள், பின்பு இந்த சூரிய நமஸ்காரம், அதனுடன் இந்த கபாலபாத்தி அப்படின்னு இனி அடுத்த இதில் பண்ணுவாங்க. கபாலபாத்தி இந்த மூச்சு பயிற்சினா பண்ணுவாங்க. இப்போ பண்ண இருக்கிற உடல் பருமனுக்கு பண்ண இருக்கிற எல்லா மூச்சு பயிற்சி, கபாலபாத்தி இதெல்லாமே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதனோட வந்து நீங்கள் இந்த பாவக்காய், நாட்டு பாவக்காய் வந்து ஜூஸ் சாப்பிட்றது, அப்புறம் வெந்தயக்கீரை இதெல்லாமே நீங்கள் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகும். ப்ரீ டயபிட்டிஸ் ஸ்டேஜில் நீங்கள் மாத்திரையே இல்லாமல் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்லேயே சரி பண்ணிடலாம். அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. டாக்டர், இப்போ மூச்சு பயிற்சி பற்றி சொன்னீங்க, அதை பற்றி பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ இருக்கிற இந்த காலர் வந்து பேசுனது இந்த இதுக்கும் இந்த ஒபேசிட்டிக்கான அந்த மூச்சு பயிற்சியை நான் சொல்லிடுறேன். இப்போ மூச்சு பயிற்சி என்பது கீழே ஏதேனும் ஒரு தியான இருக்கையில் அமர்ந்து தான் செய்ய வேண்டும், எந்த ஒரு மூச்சு பயிற்சியாக இருந்தாலும். ஸோ இப்போ அவங்க பத்மாசனா அப்படி இல்லைன்னா வஜ்ராசனா. முதல்ல பத்மாசனா எப்படின்னு அவங்க போட்டு காட்டுவாங்க, அடுத்தது வஜ்ராசனா எப்படின்னு போட்டு காட்டுவாங்க. ஏன்னா நிறைய பேரால் பத்மாசனா போட முடியாதவங்க வஜ்ராசனா போடுவாங்க. அதனால் ரெண்டுமே அவங்க போட்டு காட்டுவாங்க. இதில் எது உங்களுக்கு சௌரியமாக இருக்குதோ அதில் நீங்கள் அமர்ந்து நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணலாம். இப்போ சப்போஸ் வந்து பத்மாசனாவும் போட முடியல, வஜ்ராசனாவும் போட முடியலன்னா சாதாரணமாக சமணம் போட்டுட்டு உக்காந்துக்கிட்டு நீங்கள் இந்த மூச்சு பயிற்சி பண்ணலாம். பத்மாசனா போட்டு காட்டுங்க. நிதானமாக உங்களுடைய ஒரு காலை எடுத்து இன்னொரு தொடையில் வைக்கணும், இன்னொரு கால் எடுத்து இன்னொரு தொடையில் வைக்கணும். ஸோ இதுதான் வந்து பத்மாசனா. இப்போ இவங்க வந்து சிறு வயதிலிருந்தே இவங்க வந்து யோகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து இப்பயும் வந்து இவங்களால ஈஸியாக பண்ண முடியுது. இதே மாதிரி டெய்லி பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு 60 வயசானாலும் 70 வயசானாலும் அவங்களுக்கு இதே ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களால எப்பயுமே இந்த பத்மாசனா போட்டு இருக்க முடியும். அதனால தான் நான் சொல்கிறது, பத்மாசனா போட்டு முக்கியமாக ஒரு சில நிமிடங்களாவது தினமும் வந்து கீழே உட்கார்ற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தணும். அதுவும் சில பேர் கீழே உட்கார்ற பழக்கமே ஏற்படாதவங்களால வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக சமணம் போட்டு உட்கார முடியாத சூழ்நிலை ஏற்படுகின்றது. முக்கியமாக இதில் சின்முத்ராவில் உட்கார்றாங்க. சின்முத்ரான்றது உங்களுடைய கட்டை விரல், ஆள்காட்டி விரல் ரெண்டுத்தையும் இணைச்சி வச்சுருக்காங்க. 3 விரல்களும் கீழ் நோக்கி இருக்கின்றது. இது சின்முத்ரா. இதை முதுகு நேராக கழுத்து நேராக உட்காந்துட்டு இருக்காங்க. இதான் ரைட் போஸ்டர். ஸோ இந்த ரைட் போஸ்டரில் இருந்து தான் வந்து இவங்க அந்த பத்மாசனா நிலையில் உட்காந்துட்டு இருக்காங்க. சப்போஸ் பத்மாசனா போட முடியாதவங்க அர்த்த பத்மாசனா போடலாம். அர்த்த பத்மாசனான்றது ஒரு கால் மட்டும் போடுறது, ஒரு கால் மட்டும் தொடங்கி மேலே போட்டுறது. 2 கால் போட முடியாதவங்க ஒரு கால் போடலாம். ஸோ இது அர்த்த பத்மாசனா. இப்போ இது 2 சப்போஸ் கால் முட்டியே மடக்க முடியல அப்படின்னா இன்னும் எளிதாக பண்ணக்கூடியதுன்னா நீங்கள் வஜ்ராசனா பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதுவும் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். இப்போ பத்மாசனா என்பது லோட்டஸ் போஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வஜ்ராசனான்றது தண்டர்போல் போஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வஜ்ராசனான்றது காலை நீட்டிட்டு ஒரு காலை மடக்கி உங்களுடைய குதிகாலில் உட்காரணும். இதுவும் முதுகு நேராக கழுத்து நேராக உட்காரணும். முக்கியமாக இது உட்காரும் போது ரைட் போஸ்டரில் உட்காரணும். இப்போ நிறைய பேரும் இந்த முதுகு வலி கழுத்து வலிக்கான முக்கியமான காரணம் வந்து தவறான இருக்கையில் உட்கார்றது தான், ரொம்ப நீண்ட நேரம் உட்கார்றது தான் மிக முக்கியமான காரணமாகிறது. ஸோ இப்போ இந்த பயிற்சியில் அவங்க வந்து இந்த கபாலபாத்தியை வந்து பண்ணலாம். கபாலபாத்தின்றது நான் சொன்ன மாதிரி இந்த கிரியா வகை சேர்ந்தது. நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், இப்போ அதிகமான அளவுக்கு கொழுப்பு வந்து வயிற்று பகுதியில் இருக்குதுன்னா இந்த கபாலபாத்தி கிரியா பண்ணனா உங்களுக்கு இந்த அப்டாமனில் இருக்கிற இந்த ஃபேட், அடிப்போஸ் டிஷ்யூவில் இருக்க ஃபேட் எல்லாமே உங்களுக்கு மொபிலைஸ் ஆகும். இது எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ எளிதாக பண்ணக்கூடிய பத்மாசனாக்கே நம்ம போயிடலாம். பேக் கரெக்ட், நெக் கரெக்ட் அமர்ந்து கொண்டு ஃபஸ்ட்டு நிதானமாக நம்ம மூச்சு இழுக்கணும். மூச்சு நல்லா இழுத்துட்டு இதில் அதாவது இப்போ நம்ம சளி சீந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்டிவ் எக்ஸலேஷன், ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன் பண்ணுவோம். வேகமாக நம்ம வந்து மூச்சு காற்ற விடுவோம். ஸோ அது போன்று நம்ம அப்டாமன்லேருந்து நம்மளுடைய வயிற்று பகுதியிலேருந்து த்ரஸ்ட் கொடுத்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து நம்ம மூக்கின் துவாரம் வழியாக மூச்சு விடணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு தடவை நல்லா மூச்சு இழுத்துட்டு அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ரவுண்டுன்றது, அதாவது ஒரு ஸ்டோக்குன்றது வேகமாக மூச்சு விடுறது.
இப்போ ஒரு ரவுண்டுக்கு வந்து ஆரம்பத்தில் பண்ணுறவங்க வந்து ஒரு 10 ஸ்ட்ரோக் பண்ணலாம். இப்போ அவங்க பண்ணி காட்டுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சுற்று. ஸோ இது போன்று 3லிருந்து 5 சுற்று வரை பண்ணலாம். இது வந்து ஒரு கிரியா வகையை சேர்ந்தது. கிரியா வந்து 6 வகைப்படும். நம்ம உடம்புல இருக்க த்ரைதோஷாஸ்ன்ற வாத்தம் பித்தம் கஃபம் இதில் அதிகப்படியாக எக்ஸஸாக இருக்கிறத வந்து நார்மலைஸ் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த கிரியா பண்ணுறோம். இந்த ஷத்கர்மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிரியாஸை. அதில் ஒரு வகை தான் வந்து இந்த கஃபாலபாத்தி கிரியா. ஸோ இந்த கிரியா முக்கியமாக பண்ணுறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூச்சு குழாயில் ஏதாவது அடைப்பு இருக்குது அப்படின்னா அந்த அடைப்பை வந்து நீக்குவதற்கு அதுதான் முக்கியமாக இந்த இந்த கஃபாலபாத்தி கிரியா பண்ணுறது. ஆனால் இது நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த உடல் பருமனுக்கு நம்ம பண்ணுறதால நம்ம முக்கியமாக என்னென்னா, நம்ம அப்டாமனில் இருக்கிற அதிகப்படியான ஃபேட்டை வந்து நம்ம மொபிலைஸ் பண்ணுறோம். முக்கியமாக ஏன் வந்து அதிகமாக ஃபேட் மொபிலைஸ் ஆகுதுன்னா, காரணம் வந்து மற்ற உறுப்புகளுக்கு மற்ற கைக்காகட்டும் காலாகட்டும் அதிகமாக நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுப்போம். ஆனால் நம்ம வந்து அப்டாமனில் நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்கணும்னா, வயிற்று பகுதியில் இருக்கிற தசைகளுக்கு நம்ம வந்து வேலை கொடுக்கணும்னா எப்போ நம்ம வேலை கொடுப்போம்னு கேட்டிங்கன்னா, எப்போயாவது நம்ம கீழே குனிஞ்சு எழுந்திருக்கும் போது தான் நம்ம கொடுப்போம். அப்போ நம்ம ஒரு நாளில் வந்து கீழே குனிகிறதே ரொம்ப கம்மி. அதனால தான் வந்து அப்டாமனில் வந்து அதிகமான அமௌண்ட் ஆஃப் ஃபேட் வந்து அக்யூமுலேட் ஆகுது. ஸோ இப்போ இந்த கஃபாலபாத்தி பண்ணுறதன் மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம்னா, அப்டாமனில் இருக்கிற ஃபேட்டை மொபிலைஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சி செய்வதன் மூலியமாக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வயிற்றுக்குள்ளார அப்டாமன் ரீஜன் நிறையா உள்ளுறுப்புகள் இருக்கின்றன. அதில் முக்கியமாக ஒரு சக்கரை நோயாளி கேட்டார், எனக்கு சக்கரை நோய் இருக்குது, நான் என்ன மூச்சு பயிற்சி பண்ணணும் அப்படின்னு கேட்டார். இந்த கஃபாலபாத்தி பண்ணும்போதே இந்த கணையமும் இந்த வயிற்று பகுதியில் இருக்கிறதால, உங்களுடைய மற்ற நிறையா உறுப்புகளும் இருக்கிறதால, முக்கியமாக உங்களுடைய குடல் பகுதி இருக்கிறதால, ஸோ நீங்கள் அந்த பண்ணும்போது இட் இஸ் கிவிங் அ மசாஜிங் எஃபெக்ட் டு ஆல் த இன்னர் ஆர்கன்ஸ் ப்ரெசென்ட், விசரல் ஆர்கன்ஸ் ப்ரெசென்ட் இந்த அப்டாமன். அனைத்து உள்ளுறுப்புகளுக்கும் ஒரு மசாஜிங் எஃபெக்டை கொடுத்துக்கிறது. பிளட் சர்க்குலேஷன், நர்வ் சர்க்குலேஷன் எல்லாமே, நர்வ் சப்ளை எல்லாமே அதிகப்படுத்துகின்றது. இது பல நன்மைகளை விளைவிக்கின்றது. டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னொரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம். தொலைப்பாளர் வணக்கம். வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்க ஐயா. மேடம், நான் கோயம்புத்தூர்ல இருந்து குமரேசன் பேசுறேன் மேடம். டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வி கேளுங்க ஐயா. வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் சார். இந்த மாதிரி ஐபிடின்ற இந்த பெருங்குடல் அலர்ஜிக்கு வந்து ஏதாவது யோக முறையும் இல்லாட்டி உணவு சார்ந்து ஏதாவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். நீங்கள் இன்னொரு தடவை உங்கள் பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது கொஞ்சம் என்ன ஆகுது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். சார், ஐபிடின்ற இந்த பெருங்குடல், இந்த உரப்பு சாப்பிட்டா நான்வெஜ் சாப்பிட்டா சேராது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு சார். அது ஐபிடியா இல்லை இரிட்டபிள் பவல் சிண்ட்ரம், ஐபிஎஸ்? ஐபிடி. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நான் பின்வரும் இதில் சொல்கிறேன். நான் அதாவது இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஜீரண மண்டலத்தில் பல நோய்கள் ஏற்படுகின்றது. இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அல்சர், அசிடிட்டி பிரச்சனை, அப்புறம் இவர் சொல்கிற மாதிரி இந்த ஐபிஎஸ், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரம் என்று கூறக்கூடியது, அதுதான் அவர் சொல்கிறான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்க இந்த நோய் பேரை விடுங்க, உங்களுக்கு என்ன பண்ணுதுன்றத சொல்லுங்க. ஒவ்வாமை மாதிரி சார், இந்த கோதுமை இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டோம்னா வந்து மோசம் போயிடும். ஓகே. அந்த மாதிரி பிரச்சனை. அதாவது குடல் ஐபிஎஸ், அதாவது ஒவ்வாமை, ஐபிடின்றது வந்து குடல் புண் நோய் சார். ஓகே. ஸோ அதனால வந்து இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து உணவு முறையில் கொஞ்சம் நிறையா மாற்றம் பண்ணலாம். இப்போ ஒரு சில பேருக்கு வந்து இந்த குளூட்டன் இன்டாலரன்ட்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த வீட்டு இந்த ரைஸில் வந்து அது இருக்குதுன்னா வந்து ஓரளவுக்கு செரிக்காது. ஒரு சில பேருக்கு குக்கரில் அரிசி வச்சு அவங்க உணவு உண்றாங்கன்னா அது வந்து அவருக்கு செரிக்காமல் இருக்கும். அப்போ அவங்கன்னா வடித்து சாதத்தை அவங்க சாப்பிடுவாங்க. இல்லைனா அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக மோஷன் அதிகமாக போகிற மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஸோ இது போன்ற பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவாகவே யோகா பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா அவரோட டைஜஸ்ட் சிஸ்டம் வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங் ஆகும். அவருக்கு இது போன்ற இதெல்லாமே ஏற்படாது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்வர்ட் பெண்டிங் ஆசனாஸு, அதுவும் வந்து எடுத்த உடனே வந்து ரொம்ப கஷ்டமான ஆசனாஸ் பண்ணாமல் சிம்பிளான லூஸ்னிங் கேஸ்லேருந்து ஆரம்பித்து நிதானமாக அவர் பண்ணாருன்னா அவரோட பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். இப்போ ஒரு சிலர் வந்துட்டு சரியாக சாப்பிடாமல் இருந்துட்டு அல்சர் பிரச்சனை கூட இருக்கும். அதுக்கு ஏதாவது யோகா பயிற்சி இருக்கா சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக. இப்போ இந்த அல்சர் அசிடிட்டி பிரச்சனைன்றது வந்து ரொம்ப காமனாக இருக்கிறது. இப்போ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை ரொம்ப தீவிரமாக இருக்கும்.
தினமுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துக்கிற உணவு ஒரு நாளும் வந்து அவங்க காலைல தூங்கி எழுந்திருக்கும் போதே வந்து இந்த அந்த அல்சர் அசிடிட்டி, இந்த நெஞ்சரிச்சல் இதனால தான் எழுந்திருப்பாங்க. ஸோ அது போன்றது அதிகமாக இப்போ அதுக்கு காரணம் வந்து அவங்க எடுத்துக்கொண்ட உணவு வந்து அதிகமாக முக்கியமாக சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துப்பாங்க. அதுவும் வந்து காலம் தவறி உணவு உண்பாங்க, கரெக்டாக வேலைக்கு அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதுவும் இப்போ வெயிட் ஒபேசிட்டியாக இருக்கவங்க, உடல் பருமனாக இருக்கவங்க தான் எப்படியாவது வெயிட்டை கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, சரியாக சாப்பிட மாட்டாங்க, டைமுக்கு அவங்களுடைய உணவை எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணுவாங்க சாப்பாட்டை, இல்லைனா ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க. ஸோ இது போன்ற இந்த தவறான பழக்க வழக்கங்களால் வந்து என்ன ஆகிடுதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த அல்சர் அசிடிட்டி பிரச்சனை ஏற்படும்னா. இப்போ இது இல்லாமல் வந்து ஹெலிகோபாக்டீரியம் பைலோரின்ற கிருமி இன்ஃபெக்ட் பண்ணுறதாலையும் அந்த அல்சர் அசிடிட்டி பிரச்சனை ஏற்படலாம். ஸோ அவங்க முதல்ல வந்து இந்த கேஸ்ட்ரோஎன்டராலஜிஸ்ட் கிட்ட போனாங்கன்னா அவங்க என்ன காரணத்தால் எண்டோஸ்கோபி பண்ணி பார்ப்பாங்க. எண்டோஸ்கோபி பண்ணி என்ன காரணத்தால் அந்த அல்சர் பிரச்சனை வருகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்போ அதுக்கான சிகிச்சை எடுத்துக்கணும். அது கூடயே வந்து கண்டிப்பாக அவங்க வந்து இந்த யோகா பயிற்சி செய்யலாம். இப்போ யோகாவில் முக்கியமாக வந்து இந்த அல்சர் அசிடிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவு முறை சொன்னேன் நான். அது கூடயே வந்து உணவு முறையில் முக்கியமாக வந்து இந்த ஸ்பைசி ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடணும். அதிகமாக காரம் உப்பு அதிகமாக இருக்கிற உணவு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அடுத்தது நீர் சத்து உள்ள நார் சத்து உள்ள உணவுகளை அதிகமாக அவங்க எடுத்துக்கணும். முக்கியமாக இந்த சிலிப்பி வெண்ணெய் எடுக்கப்பட்ட மோரில் வந்து பெருங்காயத்தை போட்டு அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்க அந்த அல்சர் அசிடிட்டி பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது. இந்த காஃபி டீ மாதிரியான இந்த ஸ்டிமுலன்ஸ் அதிகமாக எடுத்துக்காமல் அதுக்கு பதிலாக வந்து நான் சொன்ன அந்த சிலிப்பி வெண்ணெய் எடுக்கப்பட்ட மோரில் பெருங்காயத்தை போட்டு சாப்பிட்றது, அப்படி இல்லைனா வெறும் வயிற்றில் வந்து காலையில் இந்த சாம்பல் பூசணிக்காய் ஜூஸ் சாப்பிட்றது, இது போன்ற இதனால் அவங்களுடைய அந்த அல்சர் அசிடிட்டி பிரச்சனையை வந்து கம்மி பண்ணும். இதனோட சேர்ந்து ஒரு சில மூச்சு பயிற்சிகள் இந்த அல்சர் அசிடிட்டி பிரச்சனைக்குன்னு குறிப்பாக இந்த யோகாவில் இருக்குது. அது என்னன்னு கேட்டால் இந்த சீத்தலி சீத்காரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கூலிங் பிராணாயாமாஸ் வந்து சொல்லுவோம். இந்த மூச்சு பயிற்சி எப்படி பண்ணணும்னா டாக்டர் நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். பல பயனுள்ள தகவல்கள் நிகழ்ச்சியில் காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. சிறிய இடைவேளைக்கு பின் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேயர்களை இன்று நாம் பார்த்து கொண்டிருப்பது நலமான வாழ்விற்கு யோகா. டாக்டர் மகேஸ்வரன் அவர்கள் பல பயனுள்ள தகவல்கள் நிகழ்ச்சியில் வழங்கிட்டு இருக்காங்க. நேயர்களை, உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 22722487 அல்லது 22722488. வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற குறியீட்டு எண்ணை சேர்த்து எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். டாக்டர், இதுக்கு முன்னாடி அல்சர் அசிடிட்டி பற்றி பேசிட்டு இருந்தோம். அதுக்கு என்ன மாதிரி மூச்சு பயிற்சின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ இந்த அல்சர் அசிடிட்டிக்குன்னு பிரத்யேகமாக இந்த சீத்தலி சீத்காரி சதாந்தான்ற மூச்சு பயிற்சி இருக்குது. ஸோ இந்த மூச்சு பயிற்சி எப்படி செய்யணுன்றதை வந்து செய்முறை விளக்கம் அவங்க கொடுப்பாங்க. இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக எல்லாருமே இது இப்போ பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்யலாம். இது ஏன் ஷீத் அப்படின்னு சொல்கிறாங்க, ஷீத்ன்றது சமஸ்கிருதத்தில் வந்து கோல்டுன்ற விஷயத்தை குறிக்கிறது. அதனால் இஸ் அ கூலிங் பிராணாயாமா. இப்போ எல்லா மூச்சு பயிற்சியிலையுமே பொதுவாக வந்து மூக்கின் துவாரம் வழியாக தான் மூச்சு இழுக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போ இந்த பயிற்சியில் வந்து நீங்கள் வாயின் வழியாக மூச்சு இழுத்து நீங்கள் மூக்கின் வழியாக மூச்சு விடுறீங்க. அதுக்கு நீங்கள் எப்படி செய்யணும்னா உங்கள் நாக்கை நீட்டு வாரத்தில் ஃபஸ்ட்டு மடக்கி நாக்கின் வழியாக நீங்கள் மூச்சு இழுத்து பின்பு வாயை மூடிவிட்டு நீங்கள் மூக்கின் துவாரம் வழியாக நீங்கள் மூச்சு விட வேண்டும். அடுத்ததாக இப்போ நாக்கை இப்படி மடக்கி பண்ணாங்க, அதாவது குறுக்கு வாட்டில் மடக்கி பண்ணாங்க. இப்போ நீட்டு வாட்டத்தில் நாக்கை மடக்கலாம். ஒரு குழல் மாதிரி நாக்கை மடக்கி அதன் வழியாக நாக்கிலேருந்து நல்லா மூச்சு டீப்பாக இழுக்கணும். இப்போ மூச்சு டீப்பாக இழுக்கும்போது நீங்கள் வந்து நீண்ட நேரம் மூச்சு இழுக்கணும். இப்போ நம்ம சாதாரணமாக மூச்சு இழுக்கிறதுக்கு முன்னாடி விட தொடங்கிட்டுரும். ஆனால் நம்ம கான்சியஸாக நம்ம மூச்சு இழுக்கும்போது நம்ம முக்கியமாக எதை கவனிக்கணும்னா நம்ம எவ்வளோ வினாடிகள் நம்ம வந்து நீண்ட நேரம் மூச்சு இழுக்கிறோம் அப்படின்றத கவனித்து அந்த வினாடிகளை அதிகப்படுத்தணும் கொஞ்சமாக. ஸோ இதுதான் நீட்டு வாட்டில் மடக்கி மூச்சு இழுக்கிறது. ஸோ அடுத்தது மூணாவதாக சொன்னது என்னென்னா அந்த பல்லை கடிச்சிக்கிட்டு டீத்தை கிளென்ச் பண்ணிவிட்டு பண்ணக்கூடிய அந்த பயிற்சி. அதை டீத்தை கிளென்ச் பண்ணிவிட்டு உங்களுடைய பல் இடுக்கில் நாக்கை துருத்தணும். நாக்கை துருத்தி நீங்கள் காற்றை இது பண்ணணும். ஸோ இது போன்ற பயிற்சிகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அல்சர் போன்ற அந்த பிரச்சனைகள், அந்த அல்சர் அசிடிட்டி போன்ற பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த கூலிங் பிராணாயாமாவை யார் பண்ணக்கூடாதுன்னா யாருக்காவது ஆஸ்மா பிரச்சனைகள்,
சளி பிரச்சனை, தும்மல் பிரச்சனை, இது போன்ற பிரச்சனை இருக்குதுன்னா அவங்க அந்த கூலிங் பிராணாயாமாவை தவிர்த்துறது நல்லது. டாக்டர், இதுக்கு முன்னாடி ஒரு அழைப்பாளர் கேட்டிருந்தாங்க, அது அழைப்பாளர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். தொலைப்பாலம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் மேடம், என் பேர் ஜானகிராமனுங்க. ஹலோ, சொல்லுங்க ஐயா, கேள்வி கேளுங்க. அதான் ஜானகிராமன் பேரு. சொல்லுங்க, உங்க கேள்வி கேளுங்க ஐயா. ஹலோ, சொல்லுங்க. டிவி பார்த்து பேசாம பேசுங்க ஐயா. சொல்லுங்க சார். இது எனக்கு முகூர்த்தம்ல ஜவ்வு விலை இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. அந்த ஜவ்வு விலை இருக்கிறதுனால சின்ன சின்ன யோகா முறையா யோகா பண்ணேன். அது வந்து வலி அதிகமாயிருச்சு. இப்ப அதுக்கு சிம்பிள் யோகா ஏதாவது இருக்குதா? கண்டிப்பா இருக்குது. இப்ப அது போய் இடுப்பு வலி, கால் வலி இருக்கு. கண்டிப்பா அதுக்கான இது நாங்க சொல்றோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சொல்லுங்க. இன்னொன்னு வந்து மிஸ்ஸஸுக்கு வந்து முஜ வலி, முதுகு வலி இருக்குது. 70 வயசு ஆயிடுச்சு வயசு. ஓகே, கண்டிப்பா உங்க நீங்க சொன்ன பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி சொல்றேன். பொதுவா இந்த முதுகு வலி, கழுத்து வலி, இது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே இந்த போஸ்டரல் டிஃபார்மிட்டிஸால வருது. அதாவது உங்கள் போஸ்டர் முதல்ல முக்கியமாக சரியாக இருக்கணும். நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்க அந்த போஸ்டர் நிமிர்ந்த நிலையில் உட்காரணும். முக்கியமாக ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ற அந்த போஸ்டர் ஒழுங்காக இருக்காது. ஸோ அவங்க அந்த போஸ்டரை ஒழுங்குபடுத்தணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடி செக்டாரில் வேலை செய்கிறாங்கன்னா நீண்ட நேரம் வந்து ரொம்ப நாரி ஒரே போஸ்ட்லேயே உட்காந்துக்கிட்டு மணிக்கணக்காக வந்து வேலை செய்யக்கூடாது. அடுத்ததாக முன்புறம் குனிஞ்சு செய்யும் வேலைகள்னால் வந்து அவங்க வந்து அவாய்ட் பண்ணணும், தவிர்க்கணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மெத்தையில், அதுவும் முக்கியமாக அந்த ஃபோம் பெட்டில் படுக்கக்கூடாது, ஹார்ட் பெட்டில் படுக்கணும். தலைக்காணி எடுத்துகிட்டு அந்த ஹார்ட் பெட்டில் அவங்க படுக்கணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இருசக்கர வாகனங்களில் செல்லும்பொழுது கொஞ்சம் ரொம்ப வேகமாக போகக்கூடாது. அதுவும் முக்கியமாக ஏதாவது மேடு பள்ளம் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நிதானமாக போகிற அந்த பழக்கத்தை ஏற்படுத்தணும். இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பின்பற்றினாலே இனி ரொம்ப டேமேஜ் ஆகிறது, இன்னும் பாதிப்பு அதிகமாகிறத வந்து நீங்கள் தவிர்த்துடலாம். இப்போ இருக்கிற பாதிப்பை நம்ம சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தளர்வு பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய லூசனிங் கேஸ் என்று சொல்லக்கூடிய பயிற்சிகள் வந்து நீங்கள் பண்ணலாம். இந்த தளர்வு பயிற்சிகள் தான் வந்து ஈஸியாக எல்லாருமே பண்ணக்கூடியது. நான் சொன்னல ரொம்ப வயசானவங்களும் பண்ணக்கூடியது, ஈஸியாக பண்ணக்கூடியது இந்த தளர்வு பயிற்சி தான். இந்த தளர்வு பயிற்சி எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லா மூட்டிலையும் எல்லா விதமான அசைவுகளும் கொடுப்பதன் மூலியமாக எல்லா தசைகளையும் நாம் வலுப்படுத்த முயற்சி செய்கின்றோம். இதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கம். ஸோ அப்போ நம்ம எல்லா மூட்டை சொல்லுங்க சார். இப்போ வயசு 70 வயசு ஆச்சு, 72 வயசு ஆச்சு. கண்டிப்பா இந்த 70 வயசுக்கு அவங்க பண்ணலாம். இப்போ 70 வயசுல அவங்க நின்றுட்டு பண்ண முடியாது. இப்போ சில பேருக்கு ரொம்ப கால் வலி சிவியரா இருக்கும், கால் மூட்டு வலி சிவியரா இருக்கும். ஆனால் இதை வந்து அவங்க உட்காந்துக்கிட்டே பண்ணலாம், உட்காந்துக்கிட்டே வந்து சேரில் அவங்க பண்ணலாம். இப்போ அவங்க பண்ணி காட்டுவாங்க பாருங்க, அதை பண்ணி காட்டுறதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதே தளர்வு பயிற்சி வந்து படுத்துட்டு பண்ணுறது நிறையா இருக்குது. அதனால அவங்க நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக உங்களுக்கு புரியும். கை விரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கை விரல்லேருந்து கை விரலுக்கு எப்படிலாம் அசைய கொடுக்குறோமோ அப்படிலாம் பண்ணுறோம். கை விரலுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கை மணிக்கட்டு, கை விரலை மூடிட்டு கை மணிக்கட்டு. நான் இப்போ வந்து நேரம் கம்மியாக இருக்கிறதால நான் ரொம்ப வேகமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்தளவு வேகமாக செய்யக்கூடாது. கை மணிக்கட்டு வந்து மேலே கீழே ஃபஸ்ட்டு பண்ணணும், மேலே கீழே முதல்ல பண்ணுங்க. அடுத்து அதே கை மணிக்கட்டை வலது இடது பண்ணுங்க. அதுக்கடுத்து வந்து ரொட்டேஷன் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். இது விரிஸ்ட் ஜாயிண்ட்ல முடிஞ்சிச்சு. இப்போ கார்பல் ஜாயிண்ட்ஸ் கை விரல் மற்றும் இந்த விரிஸ்ட் ஜாயிண்ட் முடிஞ்சிச்சு, கை மணிக்கட்டு முடிஞ்சிச்சு. அடுத்தது எல்போ ஜாயிண்ட் போகிறோம். எல்போவை மடக்கி நீட்டுங்க. மூச்சு இழுத்துட்டு மடக்கிறாங்க, மூச்சு விட்டுட்டு நீட்டுறாங்க. அடுத்தது எல்போ ஜாயிண்ட் முடிச்சுட்டு ஷோல்டர் ஜாயிண்ட் போகிறாங்க. ஷோல்டர் ஜாயிண்ட்ல என்ன பண்ணணும், கை விரலை மூடிட்டு 2 கையும் ட்விஸ்ட் பண்ணணும். ட்விஸ்ட் பண்ணுங்க. அடுத்தது கையை தொங்க போடுங்க. தொங்க போட்டு தோள்பட்டையை நிதானமாக மேலே தூக்குங்க. நிதானமாக தோள்பட்டையை கீழே இருக்குங்க. நிதானமாக மேலே தூக்குங்க. நிதானமாக நீங்களே கீழே இருக்குங்க. அடுத்தது தோள்பட்டையை முன்பக்கம் 5 தடவை சுற்றுங்க, பின்பக்கம் 5 தடவை சுற்றுங்க. இதே இன்னொரு பக்கம் பண்ணுங்க, பேக் சைடில். அடுத்தது உங்கள் ஷோல்டரை பிடிச்சிக்கிட்டு ஷோல்டரை முன்பக்கம் 5 தடவை, பின்பக்கம் 5 தடவை. ஷோல்டர்
catch hold of your shoulder, forward 5 times, backward 5 times. இதே பேக் சைடில். இப்போ கை வரைக்கும் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி கழுத்து, அப்புறம் முதுகு, அப்புறம் காலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிப் ஜாயிண்ட்டு, நீ ஜாயிண்ட்டு, ஆங்கிள் ஜாயிண்ட் அப்படின்னு எல்லா ஜாயிண்ட்டுக்கும் ஒரு ஜாயிண்ட்லேயும் எவ்வளோ பாசிபிள்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்குதோ அவ்வளோ பாசிபிள்ஸ் மூமெண்ட்ஸ் பண்ணலாம். இப்போ கால அவகாசம் கம்மியாக இருக்கிறதால நாங்கள் வந்து போகிறோம். இப்போ நீங்கள் கேட்டிங்க அவங்களால மூட்டு ரொம்ப வலிக்குது, நின்றுட்டு பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க. இப்போ அவங்க படுத்துட்டு கூட பண்ணலாம் தளர்வு பயிற்சி. இப்போ சுப்பைன் போஸ்ட்டுக்கு போனால் சுப்பைன் போஸ்ட் இருப்பாங்க. இப்போ சுப்பைனில் கொஞ்சம் பண்ணி காட்டணும். படுக்கும்போது ஃபஸ்ட்டு ஷவாஸ்னால படுக்கணும். யோகாசனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நின்றுட்டு பண்ணக்கூடிய ஆசனங்கள் இருக்கின்றது, படுத்துட்டு பண்ணக்கூடிய ஆசனங்கள் இருக்கிறது, குப்புற படுத்து கொண்டு பண்ணக்கூடிய ஆசனங்கள் இருக்கிறது, அடுத்தது அமர்ந்து கொண்டு செய்யக்கூடிய ஆசனங்கள் இருக்கின்றது. இப்போ படுத்துட்டு பண்ணும்போது நிதானமாக ஸ்லோவாக 2 காலையும் ஒன்றா எடுத்துகிட்டு வாங்க. சிறிதாக கால் விரலுக்கு அசைய கொடுங்க. கால் விரலுக்கு ஃபஸ்ட்டு கொடுங்க, அப்புறம் கால் பாதத்துக்கு கொடுங்க. இப்போ கால் பாதத்தை அசைங்க. அடுத்தது வலது கால் மூட்டை மட்டும் மூச்சு இழுத்துட்டு மடக்குங்க. ஜஸ்ட் மடக்குங்க. ஃப்ளெக்ஷன், வெரி குட். இப்போ அடுத்தது எக்ஸேல் பண்ணிவிட்டு காலை நீட்டுங்க. ஸோ இது மாதிரி 5 முறை இல்லை 10 முறை அவங்களுக்கு எவ்வளோ ஏழுமோ பண்ணலாம். இதே மாதிரி இடது கால். அடுத்தது 2 காலையும் சேர்த்து பண்ணணும். இப்போ இடது கால் பண்ணுறாங்க. அடுத்தது 2 காலையும் சேர்த்து பண்ணுறது. இது மூச்சு இழுத்துட்டு பண்ணுறாங்க, மூச்சு விட்டு நீட்டுறாங்க. இப்போ காலை மடக்கிய வைங்க. மடக்கி வச்சுட்டு மடக்கின காலை வலது காலை மட்டும் மேலே தூக்குங்க. மூச்சு இழுத்துட்டு திரும்ப இறக்குங்க மடக்கினத்தை. திரும்ப இதே மாதிரி இடது கால், அப்புறம் திரும்ப மடக்குங்க. இதே மாதிரி 2 காலையும் சேர்த்து பண்ணுறது. திரும்ப மடக்குங்க. இதுக்கு அடுத்தது சைக்கிளிங். இப்போ 2 காலில் பண்ண முடியாதவங்க சிங்கிள் லெக்கில் சைக்கிளிங் பண்ணலாம். அதுவும் முன்பக்கமாகவும் பண்ணணும், பின்பக்கமாகவும் பண்ணணும். இப்போ படுத்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு சில தளர்வு பயிற்சிகளை நீங்கள் பார்த்தீங்க. இப்போ இதே மாதிரியே அமர்ந்து கொண்டு என்ன செய்யலாமோ அவங்க செய்யலாம். இப்போ அவங்களால கால் மூட்டு வலியால் அவங்களால நின்றுட்டு பண்ண முடியலன்னா அவங்க படுத்துட்டு பண்ணக்கூடிய பயிற்சிகள், அமர்ந்து கொண்டு பண்ணக்கூடிய பயிற்சிகள், நின்றுட்டு பண்ணுற பயிற்சிகள்னால் எதெல்லாம் சேரில் உட்காந்துட்டு பண்ணுமோ அதெல்லாமே அவங்க பண்ணலாம். அதுவும் இந்த முதுகு வலிக்கான ஒரு ஆசனங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு 2 ஆசனங்கள் மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போ முக்கியமான 2 ஆசனங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ தாடாசனான்றது ரொம்ப சுலுவாக எல்லா வயதினரும் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது. அதுவும் இந்த மூச்சு சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள், உதாரணத்துக்கு இந்த ஆஸ்மா பிரச்சனை, சளி பிரச்சனை, சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கவங்களும் இந்த ஆசனா பண்ணலாம். அந்த முதுகு வலி இருக்கவங்க, கழுத்தில் இருக்கவங்க எல்லாருமே இந்த ஆசனா பண்ணலாம். இந்த ஆசனா ரொம்ப ஈஸியான ஆசனா. இது வந்து தாடாசனா அப்படின்று நாங்கள் சொல்கிறோம். ஆசனம் தாடாசனம். இந்த தாடாசனம் எப்படி பண்ணணும்னா, முதல்ல இந்த ரிலாக்ஸேஷன்லேருந்து சமஸ்திதிக்கு வராங்க. இந்த தாடாசனாவே நம்ம மாடிஃபை பண்ணி ப்ரீத்திங் எக்ஸசைஸாகவும் பண்ணலாம். அலாங் வித் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் டு என்ஹான்ஸ் த breathing ability, to enhance the respiratory health, we can do as a breathing exercise. ஆசனான்றது எப்பயுமே ஒரே தடவை தான் பண்ணுறோம். ஆனால் நம்ம இந்த ஆசனா வந்து நம்ம ப்ரீத்திங் எக்ஸசைஸாக மாற்றுறோம். எப்படின்னா, இப்போ மூச்சு இழுத்துட்டு பண்ணுறாங்க, இன்ஹேல். இதில் 3 விஷயம். ஒன்று குதிகாலை தூக்கணும், இன்னொன்று கையை தூக்கணும், இன்னொன்று மூச்சு இழுக்கணும். 3மே ஒன்றா சேர்ந்து பண்ணுறாங்க. இவங்க எப்போ மூச்சு இழுத்து முடிக்கிறாங்களோ அப்போ தான் குதிகால், கை எல்லாமே மேலே வந்துருக்குது. இப்போ அதானே எக்ஸேல், நிதானமாக கீழே வாங்க, மூச்சு விட்டுட்டு கீழே வராங்க. திரும்ப இன்ஹேல், திரும்ப எக்ஸேல். இப்போ கடைசியாக அந்த தாடாசனா என்ற ஆசனாவை பண்ணுறாங்க. அந்த தாடாசனா என்ற ஆசனா பண்ணும்போது ஸ்லோவாக திரும்பவும் நிதானமாக மூச்சு இழுத்துட்டு போய் மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ புதுசாக ஆரம்பத்தில் பண்ணுறவங்களால வந்து கண்களை மூடிக்கிட்டு பேலன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா இட்ஸ் பேலன்சிங் ஆசனா. உங்களால் கொஞ்சம் நல்லா பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் கண்களை மூடிட்டு பேலன்ஸ் பண்ணலாம். இப்போ நார்மல் ப்ரீத்திங் பண்ணணும். மெயின்டைன் பண்ணும்போது நார்மல் இன்ஹலேஷன் அண்ட் நார்மல் எக்ஸலேஷன். திரும்ப இந்த ஆசனாவை ரிலீஸ் பண்ணும்போது எவ்வளோ நிதானமாக அந்த ஆசனா பண்ணமோ அவ்வளோ நிதானமாக அந்த ஆசனாவை ரிலீஸ் பண்ணணும். திரும்ப நிதானமாக ரிலீஸ் பண்ணுங்கள். இந்த ஆசனா பண்ணி முடித்த உடனே அடுத்தது இன்னொரு ஆசனா போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு தான் அடுத்த ஆசனா போகணும். ரிலாக்ஸேஷன் எப்படி பண்ணணும்னா, காலை கட்டி வைக்கணும், கையை பின்னாடி கட்டணும், கழுத்து சாய்க்கணும், கண்ணை மூடணும், மூச்சை உணரணும். மூச்சு வேகமாக வாங்கிச்சுன்னா மூச்சை நிதானமாக்கணும். இருதய துடிப்பு வேகமாக இருந்துச்சுன்னா இருதய துடிப்பை நிதானமாக்கணும்.
உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒரு உறுப்பாக உங்களுடைய மனகவனத்தை எடுத்துக்கொண்டு வந்து எந்த உறுப்பில் என்ன மாற்றம் நேர்ந்திருக்கிறது என்று கண்டறிய வேண்டும். எந்த இடத்தில் மாற்றம் இருக்கிறதோ அந்த இடத்தை கூர்ந்து கவனிக்க வேண்டும். இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக உங்கள் உடல் எவ்வாறு இருந்தது, செய்வதற்கு பிறகு உங்கள் உடல் எவ்வாறு இருக்கிறது என்பதை கூட கவனித்து நீங்கள் அந்த மாற்றத்தை மனதால் குணப்படுத்திட வேண்டும். இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் அலுவலகத்துக்கு வேலைக்கு போகிறதா இருப்பீங்க. இப்போ நீங்கள் காலைல வாக்கிங் ரொம்ப சிவியரான எக்ஸசைஸோ ரன்னிங்கோ ஜாகிங்கோ போனீங்கன்னா ஃபுல்லாக டயர்ட் ஆகிட்டிங்கன்னா மித்த நாளில் இருக்கிற முழு ஒர்க்கையும் பண்ண முடியாது. ஆனால் இப்போ இந்த யோகாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலாக்ஸேஷனை கொடுத்து அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு அந்த எக்ஸாஸ்டிங்கே இருக்காது. அவங்க வந்து யோகா செய்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்களோ அதை விட இன்னும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து யோகா செஞ்சு முடிக்கிறதுலேயே இருப்பாங்க. இப்போ கடைசியாக ஒரு ஆசனா இந்த முதுகுவலிக்கான ஆசனாவும் நான் சொல்கிறேன், ரொம்ப சுலுவான ஆசனா. அதுவும் வந்து அர்த்த சக்கராசனான்னு சொல்லக்கூடிய இந்த பேக்வர்ட் பெண்டிங் ஆசனாஸ். இப்போ இந்த பேக்வர்ட் பெண்டிங் ஆசனா என்ன பண்ணணும்னா, இடுப்பில் கை வைக்கணும். இடுப்பில் கை வச்சுட்டு நிதானமாக மூச்சு இழுத்துட்டு பேக்கில் பெண்ட் பண்ணணும். இன்ஹேல். ஏன் முக்கியமாக அவங்க மூச்சு இழுத்துட்டு பெண்ட் பண்ணுறாங்கன்னா, அவங்க மூச்சு இழுத்துட்டு பண்ணும்போது த ப்ரீத்திங் பேட்டர்ன் இட் செல்ஃப் ஃபெசிலிட்டேட் த மூவ்மெண்ட். அவங்க மூச்சு இழுக்கும் போது அவங்களுடைய மார்பு கூடு விரிவடையும் போது அவங்க பேக்கில் ஈஸியாக பெண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி எக்ஸேல் பண்ணணும். எக்ஸேல். ஸோ இது மாதிரி 5 முறை பண்ணிவிட்டு கடைசி ஒரு தடவை மெயின்டைன் பண்ணலாம். இது வந்து அர்த்த சக்கராசனம், ஹாஃப் வீல் போஸ். இதுவும் வந்து முதுகு வலிக்கு ரொம்ப உகந்த ஆசனம். இப்போ புதுசாக பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா சவுறு ஓரமாக நின்றுட்டு பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்து சப்போஸ் அவங்களுக்கு புதுசாக பண்ணும்போது அவங்களுக்கு பேலன்ஸ் தவறிச்சுனாவோ தலை சுத்தல் ஏற்பட்டாவோ அந்த சவுரில் அவங்க சாஞ்சிக்கலாம். ஆனால் இதுவும் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது. அவங்களால எந்தளவு முடியுமோ அந்தளவு தான் நீங்கள் பேக்கில் போகணும். இப்போ யோகாவை பொறுத்த வரைக்கும் எத்தனை தடவை செய்கிறன்றது முக்கியம் கிடையாது, எத்தனை ஆசனங்கள் பண்ணுறன்றது முக்கியம் கிடையாது, எவ்வளோ நேரம் நம்ம வந்து ஃபைனல் போஸை மெயின்டைன் பண்ணுறது முக்கியம் கிடையாது. ஆனால் எது முக்கியம்னு கேட்டிங்கன்னா, நம்ம பண்ணுறத எவ்வளோ நல்லா பண்ணுறோம். அதாவது ப்ராப்பர் வேல ஆசனம் எடுத்து பண்ண போகிறதுக்கு முன்னாடியும் திரும்ப அந்த பாசனா ரிலீஸ் பண்ணுறதும் அந்த ஆசனா பண்ணி முடிச்சுட்டு ரிலாக்ஸேஷன் பண்ணுறதும் எல்லாமே ப்ராப்பராக பண்ணாலே உங்களுக்கு நல்லா முழு பயன் கிடைக்கும். ரிலீஸ் அண்ட் ரிலாக்ஸ். டாக்டர், நம்ம இப்போ நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். அடுத்த வாரம் சர்வதேச யோகா தினம் கொண்டாடுற இருக்கிறதுனால எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க இப்போ கொரோனா வைரஸ், அதோட சொல்லி முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக. அதாவது இந்த உலக யோகா தினம் என்பது 2015 வருஷம் முதல் யோகா தினம் வந்து கொண்டாடணும். நமது மாண்புமிகு பாரத பிரதமர் உயர் திரு நரேந்திர மோடி அவர்கள் யுனைடெட் நேஷனல் ஜெனரல் அசம்பிளியில் வந்து பரிந்துரை செய்து நம்ம இந்தியா மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவிலிருந்து அந்த யோகா வந்து உலகம் முழுக்க அனைத்து நாடுகளுமே இந்த ஜூன் 21 வந்து உலக யோகா தினம் என்று இது எல்லாருக்கும் இந்த யோகா வந்து கடைபிடிக்கிறாங்க. இதில் முக்கியமாக இந்த நம்ம இந்தியாவில் 7 to 8 அப்படின்ற நேரத்தில் இந்த காமன் யோகா ப்ரோட்டோக்கால் அப்படின்னு அதில் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யோகாக்குன்னு இந்த காமன் யோகா ப்ரோட்டோக்காலில் நிறையா ஆசனங்கள்ஸ், லூசனிங் எக்ஸசைசஸ், பிராணாயமாஸ் எல்லாமே அதில் இருக்குது. அது வந்து இந்த இணையதளத்தில் வந்து இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்த்து நீங்கள் அதை கற்றுக்கலாம். இப்போ பொதுவாக எல்லா வருடங்களும் வந்து இந்த மாஸ் யோகா டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் இந்த COVID-19 கொரோனா இந்த பிரச்சனையால் வந்து இந்த மாஸ் யோகா டெமான்ஸ்ட்ரேஷனை வந்து இருக்கிறதில்ல. ஏன்னா சோஷியல் கேதரிங் இருக்கக்கூடாதுன்றதில்ல. அதனால் இந்த வருஷம் அனைவரும் வந்து வீட்டிலே இருந்துட்டு விர்ச்சுவலாக வந்து யோகாவை பார்ட்டிசிபேட் பண்ணலாம். விர்ச்சுவலாக யோகாவை பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதாவது இந்த வருஷத்தோடைய தீம் என்னென்னா யோகா அட் ஹோம், யோகா வித் ஃபேமிலி அப்படின்றது தான் இந்த வருஷத்தோடைய தீம். பல பயனுள்ள தகவல்கள் நீங்கள் நேயர்களுக்காக கொடுத்தீங்க சார். நிகழ்ச்சியின் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் மிக்க நன்றி. நன்றி. ஆர்த்தி அவர்களுக்கும் நன்றி. மீண்டும் உங்களை வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.